வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு பக்க கதை பார்க்கலாமா? இது அம்மா நாவலிஸ்ட் லீலா கிருஷ்ணன் எழுதினது. குமுதத்தில் வெளிவந்தது. துணை. என்னம்மா, என்ன முடிவு பண்ணியிருக்க? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உனக்கு அந்த ப்ரொஃபஸர் மாதவனை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்கிறத சொல்ல தயங்குகிறாள் மீனா. இதை பாருமா, உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. இந்த பர்த்டேயோட 35 வயசு முடியுது. எங்களுக்கும் வயசு கூடிக்கிட்டே போகுது. இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உனக்கு துணையாக இருக்க முடியும்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா நாங்களும் வயசான காலத்தில் நிம்மதியாக இருப்போம். என்னம்மா சொல்கிற? அப்போது உள்ளே இருந்து வருகிறாள் மீனாவின் தாய் பார்வதி. அவள் சொல்கிறது இருக்கட்டும், நான் சொல்கிறேன். ப்ரொஃபஸர் மாதவன் நம்ம மீனாவுக்கு எல்லா வகையிலும் பொருத்தம்தான். ஆனால் என்ன ஆனா ஆவண்ணான்னு எடுக்கிற? இறந்து போன அவரது மனைவிக்கு 10 வயசில் ஒரு பொண்ணும் 8 வயசில் ஒரு பையனும் இருக்குது. அதுகளை வளர்க்குற பொறுப்பும் நம்ம பொண்ணு தலையில் தான் விடும். மீனா போகிற இடத்துல நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமாக பேசாத. அந்த மாதவனுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருக்குது. மனைவி இறந்த விரக்தியில் கல்யாணமே வேண்டான்னு இருந்தவர் இப்போ நம்ம மீனாவை பார்த்த பிறகு மனசு மாறி இருக்கார். அதுவே மீனாவோட அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நமக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இப்படியே இருந்துடலாம், இனி நமக்கு கல்யாணம் எதுக்குன்னு நம்ம மீனும் தான் நினச்சா. இப்போ நம்ம பேச்சுக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. போகிற இடத்துல எந்த பிச்சு பிடுங்களும் இல்லாமல் நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும். ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம மீனா வயசில் கல்யாணம் ஆகாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு இடமா பாருங்க. ஆஃபீஸுக்கு போய் சொல்லையாக சம்பாதிக்கிறா. அதுக்கே நான் நீன்னு போட்டி போட்டு வருவாங்க. உன் அம்மா ஏதாவது புரிஞ்சு பேசுகிறாளா? என்னம்மா மீனா, நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாமல் இருக்க. அப்பா, அம்மா பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. அம்மா என்னோட நிலைமையை சுத்தமாக மறந்துட்டாங்க. கணவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு 2 பெண் குழந்தைகளோடு இருக்கிற எனக்கு மாதவன் தான் சகல விதத்திலும் பொருத்தம். என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னை மணக்க அனுதாபத்துடன் முன் வந்தவர். அவரால் தான் என் 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒரு உண்மையான அப்பாவாக இருக்க முடியும். அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அந்த 2 பிள்ளைகளையும் சேர்த்து மேய்க்கணுங்கிறது உன் தலையெழுத்தாக இருந்தால் அதை யார் மாற்ற முடியும்? முணுமுணுத்தபடியே உள்ளே போகிறாள் பார்வதி. இந்த மாதிரி அம்மா நிறைய ஒரு பக்க கதைகள் குமுதத்தில் எழுதியிருக்காங்க. அதை நம்ம யூடியூப் சேனலில் அப்பப்பப்பா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.